ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பு, அது கூட கொஞ்சம் கடுகு. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியமான 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாலிடேட் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போன பிறகு மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போன பிறகு முட்டையை சைடில் ஒரு 3 முட்டை ஊற்றிக்கோங்க. முட்டையில் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நேரம் இதுவான பிறகு நல்லா முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா இதோடெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதுவான பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பரையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த முட்டை சாதத்தை சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மேலும் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முட்டை சாதம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.